வணக்கம் டிபிகே டாக்ஸ். தாய்க்கிழவி திரைப்படம் தமிழகம் முழுக்க வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தில் ராதிகா அவங்களோட மகளாக சுருளின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுருளியாக இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட உண்மையான பெயர் ரேச்சல் ரெபக்கா. இவங்க 1989 வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களை நீங்கள் பல திரைப்படங்களில் கிராமத்து பொண்ணாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க நிஜத்தில் ஒரு டாக்டர். ஆமாம், இவங்க ஆயுர்வேதா முறையாக பயின்று டாக்டராக இப்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இவங்க நல்ல நல்ல பட வாய்ப்புகளுமே தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக மெய்யழகன் கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி அவங்கக்கிட்ட பூக்கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியும், கடைசி விவசாயி திரைப்படத்தில் ஜட்ஜாக வர காட்சியுமாகட்டும், அதே போல் குட் நைட் திரைப்படத்தில் செகண்ட் லீட் ரோலில் நடித்ததாகட்டும், இப்படி எல்லா திரைப்படங்கள்லையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க ரேச்சல் அவங்க. சமீபத்தில் கூட கடைசி விவசாய திரைப்படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு விருதுமே ரேச்சல் அவங்க வாங்கியிருந்தாங்க. தாய்க்கிழவி திரைப்படத்துலையுமே சுருளி கதாபாத்திரத்தில் அவ்வளோ செட்டிலாக சூப்பராக இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடிப்பு தாய்க்கிழவி திரைப்படத்தில் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.